அடியே ஓஜிஸ் பேக்டி அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கடப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்முக்கு வந்திருக்காங்க. 100 ரன், அதாவது 99 ரன் வித்தியாசத்தில் சரியான வெற்றி. அகமதாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதே கிடையாது. ஜிடிக்கு அகேன்ஸ்டா சரியான வின் வந்து பண்ணியிருக்காங்க. பூம்ரா இவ்வளோ நாளைக்கு அப்புறமேட்டு முதல் விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்வினி குமாரை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எனக்கு அஸ்வினி குமாரை கொண்டு வந்திருந்தாங்க. டீமை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிகேல இருந்துச்சு. அடுத்த 30 ஓவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மும்பை கையில தான் இருந்துச்சு. மேட்சை வந்து கொளுத்தி எடுத்துட்டாங்க. வேற லெவலில் ஜெயிச்சிட்டாங்க. மேட்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணீங்கன்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரெடிக்ஷன் வீடியோ வேணா வந்து தயவு செஞ்சு இப்போ கூட பார்த்துட்டு வாங்க. நான் டிஷர்ட்டை போட்டு ஒன்று சொன்னேன். அதாவது இந்த டிஷர்ட்டை போட்டாவே இன்னைக்கு வெற்றி தான்டா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. மும்பை டிஷர்ட்டை போட்டு வீடியோ பண்ணோம். ப்ரெடிக்ஷன் வீடியோ நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து அஸ்வினி குமாரை உள்ள கொண்டு வரலாம். அல்லாஹ் சனாஃபர் நல்லா பண்றாரு, அவரை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். பூம்ரா ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும். திலக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல, திலக்கு ஃபார்முக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சொல்ல எல்லா விஷயமும் ஒரே நாள் நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரிதான் எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சூப்பரா எல்லா விஷயங்களையும் மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தாங்க. வேர்ல்டு கப்ல கூட ஹர்திக் பாண்டியா இவ்வளவு சந்தோஷமா இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு அனிமேட்டடா இருந்தாரு, அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா அவர் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டாஸை ஜெயிச்சுட்டு வந்து சுமன் கில் வந்து நாங்க பவுல் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சேஸ் பண்ணி ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சேசிங் வீக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா ஓப்பனிங் காம்பினேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் அடிச்சா தான் உண்டு. மிடில் ஆர்டர்லையும் சொதப்பல் இருக்கு, ஃபினிஷிங்கும் ஆள் கிடையாது ஜிடியை பொறுத்தவரை. அப்ப என்ன தைரியத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணி கூட ஜெயிக்கலாம்னு கூட போயிருந்திருக்கலாம். பேட்டிங் பண்ணி ஒரு பயத்தை காமிச்சிருந்துக்கலாம். அவங்களும் சரி சேஸ் பண்ணி ஜெயிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்க நம்ம குத்தம் சொல்ல முடியாது. கடைசியில சொந்த காசுல வந்து சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி தான் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால ஓப்பனிங் ஒரு 10 ஓவர் 12 ஓவர் பாருங்களேன், மும்பை வந்து ரொம்ப லோவா இருக்கு. கிட்டத்தட்ட 10 ஓவர்ல 70 80 அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு தினேஷ் மால்வீரை கொண்டு வந்திருந்தாங்க. அவருக்கு ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சு. குவிண்டன் டிகாக் போன மேட்ச் அடிச்சாரு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சு. என்னடா இன்னைக்கு முடிஞ்சு போச்சா, அவ்வளவுதான் போல இருக்கு இந்த சீசன். நான் இன்னைக்கு மனசுல நினைச்சதும் சரி, நீங்களுமே ஒரு விஷயத்த வந்து கரெக்டா நினைச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டில் இந்த சீசன் அலைவா இருப்பாங்க. இங்க இருந்து அப்படியே போயிடலாம். இன்னைக்கும் தோக்குறாங்க அப்படின்னா எதுவுமே மாத்தி பிரயோஜனம் கிடையாது. நான் சொன்ன மாற்றங்கள்லாம் நடந்து ஃபார்முக்கு வர வேண்டியவங்கலாம் வந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா அதே மாதிரியே நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு கம்பேக் பண்ணாங்க பாருங்க. திலக் வர்மா கம்பேக்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து தலைவன் கொளுத்தி எடுத்துட்டாப்ல. நம்ம நிறைய வாட்டி திட்டியிருக்கோம். நீங்களே பாருங்க வேர்ல்டு கப்ல இருந்து நான் திட்டிட்டு இருக்கேன் அவரை. ஏன்னா சுத்தமா ஃபார்மே இல்லை, இன்டென்ட்டே இல்லை, ஒரு மாதிரியா தான் விளையாடுறாரு. நம்ம சொல்லியிருந்தோம் அவரை 1 டவுன் 2 டவுன்லாம் இறக்காதீங்க, வச்சிருந்து பின்னாடி கூட கொண்டு வாங்க, 1 டவுன் நமந்தீரை கொண்டு வாங்க, அந்த பையன் செம்ம ஃபார்ம்ல இருக்கானோ அவர் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு அவங்க 2 பேரும் தான். அவர் ஒரு 45 அடிச்சாரு. இங்க வந்து திலக் வர்மா பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் 100 வந்து போட்டு பார்த்தீங்கன்னா பிரிச்சு அடிச்சிட்டாப்ல. கடைசி ஓவரில் தான் இந்த 4 6 போட்டு 100 8 4 7 6 போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து பிரிச்சிட்டாப்ல. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையாக தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டாரு. மற்றபடி டீம்ல வந்து யாருமே அடிக்கவே இல்லை. ஹர்திக் பாண்டியெல்லாம் கட்டையை தான் போட்டுட்டு இருந்தாரு. அதே மாதிரி சூரியகுமார்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன ஃபார்முக்கு வரவே இல்லை. ஆனால் அவரோட கேப்டன்சி வந்து நல்லாவே உங்களுக்கு யூஸ் ஆகுது. இம்பாக்ட் பிளேயரா வெளியில உட்கார வச்சு இது பண்ணா போன மேட்ச் பார்த்தோம். அவரும் ரோஹித் சர்மா வெளில உட்காந்துருக்காங்க. அந்த ஃபீல்ட் செட் பண்றது. இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்கன்வர்ஷன்ல வந்து நீங்க பார்த்துக்க முடியும். விளம்பரம் போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் வந்து முன்னாடி வருவாரு. நீ அங்கிட்டு போ இப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட ஹெல்ப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேட்டிங்ல பண்ணலாட்டியும் ஃபீல்டுக்குள்ள இருந்தாரு அப்படின்னு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மும்பை வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சு. அதனாலதான் ஜெயிச்சாங்க. அதனாலதான் ஓஜிஸ் பேக். இந்த மாதிரி இவனுங்க போனானுங்கன்னா இவனுங்கெல்லாம் யாரையும் தடுக்க முடியாது. நீ வேணா நம்ம ஒரு விஷயம் சொல்றேன், எழுதி வச்சுக்க. இவங்க இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க இருந்து புடிச்சாயனாவே எரிவாய். அப்படிப்பட்ட டீம் தான் மும்பை இந்தியன்ஸ். பழைய ரெக்கார்ட் எல்லாம் போய் எடுத்து பாருங்க. அதாவது 130ல 2 வாட்டி கோப்பை அடிச்சிருக்காங்க. ஒரு ரன் வித்தியாசத்துல 2 வாட்டி கோப்பை அடிச்சிருக்காங்க. அவன் அடங்கக்கூடிய ஆளே இல்லைங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மும்பை டீம் இருக்கு. நான் மும்பை பத்தி பேசினா அப்படியே போயிட்டே இருப்பேன். மேட்சுக்குள்ள நம்ம வரலாம். அந்த மாதிரி இன்னைக்கு கம்ஃபர்டபுளா இது பண்ணாங்க. ரபாடா மட்டும்தான் 3 விக்கெட் எடுத்தாரு. பிரசித் கிருஷ்ணா ஓவர்லாம் விட்டு பிரிச்சு விட்டாங்க. தலைவன் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாலும் 50 ரன் பக்கம் போட்டு விட்டாப்ல. பாவமா இருந்துச்சு.
எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு 200 ரன் கிட்ட வந்துருச்சு. கண்டிப்பா ஓப்பனிங் வந்து இவர வந்து பார்த்தீங்கன்னா, சுமன் கில்லையும், தலைவனை சாய் சுதர்சனையும் பிரிக்கணும். அப்புறம் பட்லர் விக்கெட்ட எடுத்துட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா ஜெயிச்சிரலாம் அப்டின்ற ஒரு இதுல தான் இருந்துச்சு. ஆனா, ஸ்கெட்ச் போட்ட மாரியே நீங்க பூம்ராவ வச்சுக்கிட்டு பவர் பிளேல ஓவர் குடுக்காம 2வது ஓவர், 3வது ஓவர் இருந்து 2023க்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் குடுக்கவே இல்ல. மலிங்காக்கு எத்தன தடவ ஃபர்ஸ்ட் ஓவர் குடுத்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். எத்தன ஃபர்ஸ்ட் ஓவர் குடுத்து ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. அந்த மாரி அப்படிப்பட்ட பிளேயர்ஸ்லாம் வச்சிருந்திருக்கோம். அதனால கண்டிப்பா பூம்ராக்கெல்லாம் ஓவரே குடுக்கணும். நீ கான்ஃபிடென்ட்டா போ. நீ ஃபர்ஸ்ட் பாலே எனக்கு விக்கெட் எடுத்து குடு அப்படின்னு சொன்னா, பாலே விக்கெட் எடுக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இன்னைக்கு நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலே சாய் சுதர்சன் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறாரு. அங்கேயே தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் மும்பை இன்னைக்கு மேட்ச் வின்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்து மேட்ச வந்து கொண்டு போறாங்க. பவர் பிளேல 45க்கு 3 விக்கெட். அவங்க டீம்லயே அந்த 3 பேர் மட்டும் தான் அடிப்பானுங்க. அந்த 3 பேரையும் கழட்டுறானுங்க. அந்த 3 பேரை வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாய கழட்டினா பாலே விக்கெட். அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பட்லரை வந்து பவர் பிளேல வந்து நியூ பால்ல வந்து ஹர்திக் பாண்டியா விக்கெட் போட்டு அவர் விக்கெட்டை கழட்டுறாப்ல. அதுக்கப்புறமேட்டு சூப்பரா போயிட்டு இருக்கும். சரி வந்து சுமன் கில் வந்து ஆடி கீடி குடுத்துருவாருன்னு பார்த்தா அவர் விக்கெட்டுமே போகுது. ஆனா ஒரு சாட்னரை கொண்டு வந்தாங்க. நமந்தீர் வந்து வாஷிங்டன் சுந்தர் ஒரு கேட்ச புடிச்சாரு பாருங்க. உண்மையிலே வேற மாதிரி தாவி இறங்கி லேண்ட் பண்ணி இப்படி நவுத்தி வராப்ல. அந்த கேட்ச் வந்து உண்மையிலே கிரெடிட் வந்து நமந்தீருக்கு தான் பிடிக்குது. 2, 3 கேட்ச் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் பிடிச்சாரு. சாட்டன் அல்லா ஹசன் ஆஃபர் அடுத்து அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாங்க. ஒரே ஓவர்ல சாட்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அடுத்து கேட்ச் அண்ட் பிலிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் முடிக்கிறாரு. எங்க பையன் நானே முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ச் அண்ட் பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா அவரே முடிச்சு விட்டாரு. அப்புறம் அஸ்வினி குமாரை கொண்டு வரணும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க போன வருஷம் பாருங்க பிரஷர் சுச்சுவேஷன். அதாவது பஞ்சாப் கூட தோத்துட்டோம். ஆனா அந்த மேட்ச்ல வந்து ஓரளவு பாத்தீங்கன்னா டீசெண்டா பண்ணியிருப்பாரு. விக்கெட் எடுக்கக்கூடிய நேரத்தெல்லாம் அஸ்வினி குமார் வந்து நல்லா எடுத்திருப்பாரு. ஒரு நல்ல பவுலர், ஒரு யங்ஸ்டர் தான். ஸ்டார்டிங்ல அடி வாங்கினாலுமே ஒரு சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு விக்கெட் எடுத்துருவாரு. அதனால அவரை நம்பலாம், நம்பி கொண்டு போலாம் அப்படின்ற விஷயத்த தான் அதனால நான் கான்ஃபிடண்டா இருந்தேன். அதை தான் இன்னைக்கு நம்பி வந்து பாத்தீங்கன்னா 3 யங்ஸ்டரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மும்பை வந்து நம்பினாங்க. தினேஷ் மால்வியரா இருக்கட்டும், அஸ்வினி குமாரை மீண்டும் கொண்டு வந்ததா இருக்கட்டும், அப்புறமேட்டு கிறிஸ் பகத்தை வந்து இன்னைக்கு கொண்டு வந்ததா இருக்கட்டும், அவருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இன்னைக்கு வந்து அவருமே போட்டிருந்தாரு. டீம் செட் ஆன மாதிரி வந்து தெரிஞ்சு. ஸ்பின் அட்டாக் தான் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸ்பின் 2 பேரும் சாட்னரா இருக்கட்டும், ஹல்லா ஹசன் ஆஃபரா இருக்கட்டும் 2 பேருமே இன்னைக்கு சூப்பரா போட்டாங்க. அஸ்வினி குமாரா இருக்கட்டும், கிறிஸ் பகத்தா இருக்கட்டும், அஸ்வினி குமார் போட்டு 4 விக்கெட் எடுத்துட்டாரு. செமையா போட்டாரு. பூம்ரா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு கண்டெயின் பண்ணி விக்கெட்டும் எடுத்துட்டாரு. ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்து பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சொதப்பினாலும் ஒருத்தர் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. இன்னும் ஒரு சில பேர்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டிங்ல இன்னும் ஒரு 20, 30 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஹையடா இருக்கும். ஒரு 230, 240 கிட்ட போயிடும். அதே மாதிரி வந்து பவுலிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செட் ஆன மாதிரி சூப்பரா ஆயிடுச்சு. இப்ப அடுத்த மேட்ச்ல இருந்து என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டா, தினேஷ் மால்விற்கு பதிலா ரோஹித் சர்மா உள்ள வந்துருவாரு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபிட்டா தான் இருந்தாரு. ஒரு சில காரணங்களால விளையாடல. இப்ப அவர் உள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்ட் போல்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ம்ல இல்லைங்கிறனால உட்கார வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிக்காக்கு, அல்லா ஹசன் ஆஃபரு, சஃபன் ரூதர்ஃபோர்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்காங்க. வில் ஜாக்ஸ் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா மேபி வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ சாட்னர், அல்லா ஹசன் ஆஃபர், ரூதர்ஃபோர்டு, குவிண்டன் டிக்காக் போறத மேபி வந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து சாட்னர் சூப்பரா போடுறாரு. இல்ல யாராச்சும் இது பண்ணி வில் ஜாக்ஸை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பேட்டிங்கை பொறுத்தளவு சூப்பரா பண்ணிக்கிறாரு கிளைமேக்ஸ்ல இறங்கி. பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் போட்டு வந்து அட்டாக் பண்ணி விக்கெட்டுகளை எடுத்துருவாரு. மும்பைக்கு இன்னும் கூடுதல் பலமாயிரும். இப்படியே கொண்டு போனாங்க அப்படின்னா பிளே ஆஃப் போறது வந்து தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்லுங்க, மும்பை வந்து நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாமே இன்னைக்கு பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்தடுத்த இதெல்லாம் எப்படி பண்ண போறாங்க? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.